ஸோ இப்போ EIGRPயை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கில் போயிட்டு நெட்வொர்க் டிவைசஸில் ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4331. ஸோ ISR 4331 அப்படிங்கிற ரவுட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரவுட்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சீரியல் போர்ட்டு வேணும். ஸோ நேற்று நம்ம கான்ஃபிகர் பண்ண மாதிரி இப்போ அந்த சீரியல் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல ஒரே ஒரு ரவுட்டர் எடுத்தால் போதும், 4331. அதில் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி போர்ட் இருக்குது. ஸோ எம்டி போர்ட்டில் NIM2T ஸோ அப்படிங்கிற இந்த போர்ட்டை கொண்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மள ரவுட்டரை வந்து சீரியல் போர்ட்டுக்காக ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ரவுட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு சுவிட்சை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகுள்ளே போய் நான் பார்க்குறேன். ஸோ போய் பார்த்தனா சீரியல் போர்ட்டு 020 ஸோ அப்படின்னு ஆட் ஆகிருக்கு. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு போர்ட்டையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 010 இருக்குது. ஓகேவா? ஸோ 2 போர்ட்டையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 போர்ட் நான் ஃபில் பண்ணிட்டேன். கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகுள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் போர்ட் 0/1/0 அதே மாதிரி 0/2/0 அப்படிங்கிற ஒரு 4 சீரியல் போர்ட்டு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. இப்போ நாம் இந்த ரவுட்டரில் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ 4த்துக்குமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக 1ல் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு சுவிட்சை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 PC யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன்.
ஸோ ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இந்த போர்ட்டுக்கு 192 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஜிகாபிட் போர்ட்டுக்கு கிளாஸ் சியும், அதே மாதிரி இந்த சீரியல் போர்ட்டுக்கு கிளாஸ் ஏலையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எப்படி இதில் ஐபி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா கமாண்ட் மூலயமா இதில் வேல்யூஸை உள்ள இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ இப்போது அப்படி பண்ண போகிறதில்ல, அதை ஷார்ட்கட்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1.0.0.1, அதே நெட்வொர்க்னால 1.0.0.2, இங்கே 2.0.0.1, இங்கே 2.0.0.2. ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல பிசிக்கு ஐபி அசைன் பண்ணிடலாம். ஸோ பிசியோட ஐபி நமக்கு இங்கே வெளியிலே டைப் பண்ணிட்டோம். அந்த பிசியோட ஐபியை பிசிக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்கே டிஃபால்ட் கேட்வே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 1ன்னு முடியறது தான் டிஃபால்ட் கேட்வே. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது பிசிக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பிசிக்கு நான் ஐபி அசைன் பண்ணிட்டேன். இப்போது ஈஸியாக எப்படி ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணுறது, ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த சிம்பிள் மெத்தட் மூலயமா எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா ரவுட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கான்ஃபிகுள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே காட்டும். ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சீரியல், ஸோ சீரியல் 0/2/0. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டோட டீட்டெயில் காட்டும். அதை முதல்ல ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஐபி அட்ரஸ் டைப் பண்ணணும் 1.0.0.1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த போர்ட்டு ஜிகாபிட் 0/0/0. ஸோ அந்த போர்ட்டையும் முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு 192.168.1.1. ஸோ இப்போது ஈஸியாக நம்ம 4 லைன் கமாண்ட் டைப் பண்ணாமல் இங்கே டைப் பண்ணியாச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது ரவுட்டர்லேயும் சேம் அதே ப்ரொசீஜர் மூலயமா கான்ஃபியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0/0க்கான ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது. நான் கிளிக் பண்ணிடுறேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஐபி கான்ஃபிகரேஷனில் 192.168.2.1. ஸோ அடுத்தது 0/1/0. ஆன் பண்ணிடுறேன். அதுக்கான ஐபி 1.0.0.2. அடுத்தது 0/1/1. அதையும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கான ஐபி அட்ரஸ் 2.0.0.1.
ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மூணுமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்கம் எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ரவுட்டருக்கு வரேன். அடுத்த ரவுட்டருக்கு வந்து சேம் SE0/1/0. ஸோ கான்ஃபிக் கிளிக் பண்ணிவிட்டு 0/1/0ல் ஆன் பண்ணிக்கிறேன். ஐபி அட்ரஸ் 2.0.0.2. ஸோ இப்போ அடுத்தது ஜிகாபிட் 0/0/0க்கு ஆன் பண்ணிடுறேன். 192.168.3.1. ஸோ இப்போது நான் ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்குமே அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு பிங் பண்ணுறேன். ஸோ பிங் ஸ்பேஸு 192.168.3.2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். ஸோ அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ரூட்டை இன்னும் செட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ஐபியை மட்டும் செட் பண்ணியிருக்கோம், ரூட்டை செட் பண்ணல. ஸோ இப்போது இதுக்கு ரூட்டு செட் பண்ணோம். ஸோ ரூட்டு செட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரிப்பில் பண்ண மாதிரி நெட்வொர்க்கை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதுக்கான கமாண்ட் ரொம்ப ஒரு சிம்பிளான கமாண்டு தான். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎல்ஐ போய்க்கிறேன். சிஎல்ஐயில் எக்ஸிட் பண்ணிவிட்டு ரவுட்டர் கான்ஃபிகுள்ளே போயிடுறேன். ஸோ இப்போது ஒவ்வொரு ரவுட்டர்லேயும் என்னென்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுட்டர் EIGRP 10. ஸோ இதில் ரவுட்டர் EIGRP. ஸோ இந்த ரவுட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். இங்கே 10ங்கிறது ஒரு ஐடி. ஸோ யூனிக்கான ஐடி ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், நெட்வொர்க் 1.0.0.0. ஸோ ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்த நெட்வொர்க்கு 192.168.1.0. ஸோ ரெண்டு நெட்வொர்க்கை டைப் பண்ணியாச்சு. ஸோ சேம் ப்ரொசீஜரை அடுத்த ரவுட்டருக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ரவுட்டர் ரிப்பு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது ரவுட்டருக்கு போகிறோம். ரெண்டாவது ரவுட்டரில் சிஎல்ஐக்குள்ளே போயிட்டு ரவுட்டர் ரிப். ஸோ ரவுட்டர் ரிப்பில் கொடுத்த மாதிரி ரவுட்டர் EIGRP ஒரு ஐடி. ஸோ இங்கே நெட்வொர்க் 1.0.0.0, நெட்வொர்க் 2.0.0.0. ஸோ இன்னொரு நெட்வொர்க் இருக்குது 192.168.2.0. ஸோ மூணு நெட்வொர்க்கையும் நான் டைப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ரவுட்டரை விட்டு வெளில வந்துடலாம். ஸோ மூணாவது ரவுட்டர்லேயும் ரெண்டு ரூட் இருக்குது. ஸோ 2 ஒன்று இருக்குது, 192ல் 3. ஸோ சிஎல்ஐக்குள்ளே வந்துடுறேன். ஸோ ரவுட்டர் EIGRP 10, நெட்வொர்க் 192.168.3.0. அடுத்த நெட்வொர்க்கு 2.0.0.0. ஸோ இப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நம்ம இங்கே டைப் பண்ணிட்டோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணியாச்சு.
ஸோ இப்போது கனெக்டிவிட்டியை செக் பண்ணுற வேண்டியதான். ஸோ ரவுட்டிங் முடிஞ்சுது. ஸோ கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போது பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எந்த பீஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணாலும் சேம் அவுட்புட் வரும்.